ஹலோ மக்கள் 199வது பேர்லாம் போன எபிசோட் என்னன்னு பார்த்தா ஜோரோவை கேப்சர் பண்ணிட்டாங்க. சோப்பரோ டாக்டரா மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சாஞ்சியும் லூஃபி நின்னுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் ஏகப்பட்ட சமைக்க சொல்றா. அடுத்த சீனே ஜோனத்தனும் டைனிங் ஹால்ல நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கான். அடுத்த சீன் யாரை கட்டுறாங்கன்னா ரோபினையும் உசப்பதையும் காமிச்சிட்டு இருக்காங்க. உசப்போ ஒளிஞ்சுன்னு பயந்து நின்னுக்கிட்டு இருக்கான். நேவி கமாண்டர் பிரான்ச் 8 சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட அபிஷியல் நேம் வந்து நேவரோன்னு சொல்றாவா. நேவி ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்லாம் இருப்பாங்கடா, அதனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். இது கொஞ்சம் சென்டர் ஆஃப் த பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். பழமையான விஷயத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்க, நேவி போர்ஸையும் பத்தி தெரிஞ்சிருக்க, என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் உசப். மீயோட இடத்துல இருக்குன்னா அவங்கள பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ரோபின். கோயிங் மேரிக்கு போகணும், என்னோட கப்பல் நல்லா இருக்கான்னு பாக்கணும், அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்தி பாக்குறான். நேவி கப்பலா தான் இருக்கு, ஆனா ரோபின் ரொம்ப காமா இருக்கா. நீ ரொம்ப காமா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான் உசப். பத்தி நீ கவலைப்படலையான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். இங்க இருந்து வெளியே போகணும்னா அதுக்கு நேவியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும்டா, நம்மள நேவி விடுவாங்களான்னு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. அதுக்கு முதல்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா, நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் ஒரு பைரட்டு, இதுக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல, இங்க இருக்க போறதில்ல, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு பாஞ்சு போய்கிட்டு இருக்கான். பார்த்தா ரோபின் காலை பிடிச்சு இழுத்து விடுதா. ஆனா உசப் வாயை மடிச்சு ஒரு பக்கம் லாக் பண்றான். என்னன்னு பார்த்தா நேவியே இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் ஏதோ கல் சத்தம் நினைக்கேன், வாங்கடா ரோரோனா ஜோரோவை கேப்சர் பண்ணிட்டோம், இன்னும் கிடைப்பானான்னு சொல்லிட்டு சுத்தி போய்கிட்டு இருக்கானுங்க. ரோரோவை லாக் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிக்கிட்டு இருக்கான். ஏய் கோயிங் மேரியா வந்து முகிவரா கப்பல்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. கோஸ்ட் ஷிப்னு ஏமாத்தி வச்சிருந்தோம், அது இப்ப தெரிஞ்சு போயிருச்சு. நம்ம இருக்கிற இடத்தான் உனக்கு தேடி வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஷிப் தான் எனக்கு முக்கியம், அதை நான் காப்பாத்தியே தீருவேன், அதுக்கு வழியில யாரு வந்தாலும் என்னமும் செய்வேன்னு சொல்லிட்டு உசப் ஓடிக்கிட்டே இருக்கான். இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரோபின் ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த சீன் என்னன்னு பார்த்தா திரும்பி ஒரு நேவி ஆபீசரை தான் காட்டுறாங்க. என்னடா ஒரு நேவி பேஸுக்கு வந்திருக்கேன், என்ன எவனுமே எஸ்கார்ட்டே பண்ணலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். கிட்டா வரான். இந்த இடத்துல உள்ள கமாண்டரை நான் மீட் பண்ண வந்திருக்கேன், என்னை எஸ்கார்ட் பண்ண ஆளே அனுப்பலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க ஆபீசர் நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கான். அவன் என்னையவே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். இதே மாதிரி ஆள்கிட்டலாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் அவசியம் கிடையாது, உன்னோட பெரிய அதிகாரியை கூப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களோட கமாண்டர் ஜோனத்தன் இப்ப இங்க இல்ல, அவர் டைனிங் ஹால்ல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கேன், அவரை இப்போதைக்கு கூப்பிட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரான்ச் 8 மோட்டோவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரான்ச் 8 நோக்கமா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி கையை கழுவணும். ரூல் 2 என்னன்னா சாப்பிடும் போது எதுவும் பேசக்கூடாது, வெளியே எந்திரிச்சு போகக்கூடாது, அந்த சமயத்தில் என்ன வேலையா இருந்தாலும் சாப்பிடுறதுதான் முழு நோக்கமா இருக்கணும்னு சொல்றான். சடனா சட்டையை பிடிச்சி தூக்குதான். நான் ஒரு விஐபி வந்திருக்கேன், என்னடா தேவையில்லாம இதெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்றான். ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்கேன். சரி என்கிட்ட தேவையில்லாமலாம் ரொம்ப பேசாதீங்க, நான் என்னோட வேலையை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு உன் பாட்டு போய்கிட்டே இருக்கான். நான் இங்க வந்ததே இவனுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான்டா, இவனுக்கு அது கூட தெரியல, என்னையவே இது பண்றாங்க, நான் யாருன்னு காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான். ரிப்போர்ட்டை மட்டும் இவன் மேல கொடுக்க போறேன், இவன் தப்பானாலும் சொல்லிட்டு இனிமேல் இங்க கமாண்டராவே இருக்கக்கூடாது, கொஞ்சம் வாரத்துல இவன் இங்க இருந்து தூக்கி அடிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் கடைசி சாப்பாடு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பாடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். சடனா ஏதோ ஒரு சத்தம் இருக்கு, என்னடா சத்தம் அதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நடந்து போய்கிட்டே இருக்கான். என்னன்னு பார்த்தா அவன் கையை கால உடச்சு விட்ட ஒரு பக்கம் ரோபின் சுத்தி உடச்சு திருப்பிட்டான் அவனையே. என்னன்னு சொல்லிட்டு அவன் கார்டு எடுத்து பார்க்க நேவி ஹெட் குவார்டர்ஸோட இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன்ல இருந்து அவன் வந்திருக்கான். இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன்ல இருந்து வந்தவனடா நீ, இது எனக்கு தேவையுள்ள பொசிஷன் தான்டான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சாஞ்சி தான் காட்டுறாங்க. சமைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். நேவி ஆபீசர்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்றாங்க. உங்க சாப்பாடு உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிக்காங்க. ஆனா திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க அவனுங்க. அதுக்கப்புறம் ஜோனத்தனுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. உனக்கு திறந்து பார்த்துட்டு பார்த்தா எல்லாமே வெஜிடபிள்ஸா இருக்கு, இது எப்போ எனக்கு நீ கொடுக்கறது தானே ஜெசிகான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அவரு. ஆமா அதுல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கறா அவ. புதுசா வந்தவனுங்க நிறைய சமைச்சு வந்திருக்காங்களாமே, அதெல்லாம் எனக்கு நீங்க தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நான் தான் ஹெட் செஃப், அதுல இங்க உனக்கு ஹெட்டா இருக்கனால உனக்கு நான் தான் பெர்சனலா சமைச்சு தருவேன், வேற யாரையும் சமைக்க விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உனக்கு ஹெல்த்தியா இருக்கும், அதனால இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் இதுல வெஜிடபிள்ஸ் தான் அதிகமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரான்ச் 8 மோட்டோ 2 பத்தி தெரியுமா சொல்லி கேட்கறா. இல்ல நான் எதையும் வேஸ்ட் பண்ணல, நான் சாப்பிட ஆரம்பிக்கும் சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்கேயோ நம்ம லூஃபி தான் காட்டுறாங்க, அவனே சமைச்சு தருதான், அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இவனடா எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செஃப்லாம் முழிக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அவன் எப்பவுமே எல்லா சாப்பாடையும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான், நல்லா இருக்கா நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அவனை மறந்துருக்குன்னு சொல்றான் சாஞ்சி. தெரிஞ்சு இந்த குரூலே நீங்க தான் மாஸ்டர்னு நினைக்கேன், அவன் வெறும் சாப்பிடத்தான் செய்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அவனை. நீங்க உண்மையிலே வேறலன்னு சொல்லிட்டு எல்லாருமே பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னு பார்த்தா அவ கத்திக்கிட்டே இருக்கா, இன்னும் வேலை நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றா. அவளை பார்த்தோன்னே நம்மளால வேற லெவல சமைக்க ஆரம்பிச்சிட்டான். சடனா சமைச்சு கொடுக்குறான். இது பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபி வாரான். சடனா தொடுறதுக்குள்ள இதுல கை வச்சோம், கை அவ்வளவுதான் போயிரும், இது கொஞ்சம் ஸ்பெஷலா போக போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டேபிள் 8 அப்படி யார் தான் இருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜெசிகாவோட ஹஸ்பண்டுக்கு தான் சாப்பாடு போகுதுன்னு சொல்றான் ஒருத்தன். என்னது ஜெசிகாக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு சொல்லிட்டு மிரண்டுட்டான் சாஞ்சி. பேசுறதுக்குலாம் நேரம் கிடையாது, உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாங்க அவங்க. இந்த நேவரின்லே லக்கியஸ்டான சோல்ஜர் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது எங்க கமாண்டர்னு சொல்றானுங்க அவனுங்க. கமாண்டரான்னு சொல்லிட்டு சாஞ்சி மிரளுதான். என்னன்னு பார்த்தா லூஃபி தான் சாப்பாடே கொடுக்க போய்கிட்டு இருக்கான். போய் சாப்பிட கொடுக்குறான். நல்லபடியா சாப்பிடுங்க சொல்லிட்டு சல்யூட் அடிச்சு நம்மளால போய்கிட்டே இருக்கான். அவனும் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். லூஃபி யோசிக்கவே இல்லை, சாப்பாடு உண்மையிலே
உண்மையிலே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஆனா முழிக்காரு. என்னடா அந்த தட்டுல ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா லூஃபி முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கான். அவன் எடுத்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். டே உன்னோட மூஞ்ச நான் எங்கேயோ பாத்துக்கன்னு சொல்லிட்டு கமாண்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. இவன் வந்து இங்க மாட்டிக்கிட்டானடான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். டே முகிவர லூஃபி, இது நீ தானடா பிரான்ச் G8 கமாண்டரே நான் தான்டா, நான் தான் ஜோனத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மலை எதையும் யோசிப்பானா அவன் படுக்க அப்பவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். முகிவரா லூஃபி, உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க விரும்பல, உன்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கேன், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஜோனத்தன். அப்ப உன்ட ஆன்சர் சொன்னா மிச்ச பாதி சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்கறான். சொன்னி நான் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கேள்விக்கு எனக்கு பதிலே கிடைக்க மாட்டேங்குடா. கேப்டன் ஸ்மோக்கர் தான் வந்து குரோக்கடைல டிஃபீட் பண்ணான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அலபாஸ்டால. ஆனா அதுக்குள்ள எந்த பட்டத்தையும் அவர் வாங்க விரும்பவே இல்ல. அதான் எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனை அடிச்சது யாரு என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்ல. உன்னோட மோட்டோ என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீ எங்க இருந்து வந்தான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஒண்ணுமே இல்ல, நாங்க ஸ்கைலேண்ட்ல இருந்து எங்க இறங்கணும், நாங்க வானத்துல இருந்து இறங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கிராண்ட்லைன்ல ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்கு, அதெல்லாம் தான் நாங்க பார்க்க போறோம். அந்த அட்வென்ச்சர் காண்டி தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அது மாதிரி இங்க சாப்பாடு சூப்பர்னு சொல்றான். உன்ட என்னதான் டெவில் ஃப்ரூட் இருந்தாலும் இந்த நேவர்ல இருந்து உன்னால தப்பிக்க முடியும் நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜோனத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இங்க இருந்து போகன்னு நினைச்சேன், நான் போய்கிட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஆல்ரெடி நாங்க ஜோரோவை கேப்சர் பண்ணிட்டோம் தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்கறான். ஜோரோவான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். சரி கமாண்டர், எங்க ஜோரோவைங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கிட்ட நீ கேட்கறன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனை ரெஸ்கியூ பண்ணதான் வேற எதுக்கு கேட்கன்னு சொல்லிட்டு லூஃபி கத்திக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், ஒன்னேவே நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் வாரான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா சாஞ்சி லூஃபி எடுத்துட்டு தரதரன்னு போய்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா ஜெசியும் சுத்தி வளைச்சிட்டா. டே முகிவர ஆளாடா நீங்க, ஆனா முகிவர ஆல் டைமே நல்ல ஸ்கில்ஃபுல்லான குக்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேவரின் குக்லாம் வேற ஆள்டா, நீங்க பார்த்துதான் இருக்குன்னு சொல்றான் அவன். நானும் சாதாரண குக்கு கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே சமயத்துல யோசிக்கான், என்னால ஜெசிக்கா வேற அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா ரெண்டு பேரும் மாட்டிக்கு நிக்கிறானுங்க. அங்கே எல்லா பக்கத்துல இருந்து சுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இதுல வேற வயிறு பசிக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் உள்ள வந்து சாப்பிட வரானுங்க. எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க அவனுக்கு. அதே சமயத்துல சாஞ்சி லூஃபி எடுத்துட்டு தரதன்னு போய்கிட்டு இருக்கான். டே முகிவரா குரூ நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டாங்கடா, அதனால எல்லாத்தையும் லாக் பண்ணுங்க, பேட்டிலுக்கு தயாராங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஒரு பக்கம் உசப்போ இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு அவனு மாட்டிக்கு நிக்கிறான். துணிக்குள்ளலாம் ஒளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். யாருக்கும் தெரியாம இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா நேவியோட ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு போறான். அடன ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னாச்சுன்னு சொல்லிட்டு உசப் ஷாக் ஆகுறான். டே எப்பவுமே நேவியோட ட்ரெஸ் போல நல்லா ப்ராப்பரா பண்ணுண்டா, இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை மட்டிக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருங்க சார், நான் இனிமேல் கரெக்டா போடுவோம் சொல்லிட்டு சல்யூட் அடிச்சு நின்றுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். முகிவரா கப்பல் எங்க இருக்குன்னு தெரியுமா, அதை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்றான். டே அது 6th பிளாக்ல தான் இருக்கு, அது கீழே நிக்குன்னு சொல்றான். நன்றி சார்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். சொல்லி முடிக்கக்குள்ள போறான். நம்மளும் மேரி கப்பலை போய் பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியே என்னோட கப்பலை பாத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து சடனா அந்த நேவி கப்பலை பத்தி இந்த தாத்தா பேசிக்கிட்டே வராரு. ரூடார பத்தி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது உண்மையிலே நல்ல ஷிப்னு சொல்றாரு அவரு. ஏய் நான் யாருன்னு தெரியாதா, அப்புறம் நீ என்ன புதுவாளான்னு சொல்லிட்டு அவரு கேட்கிறாரு. இந்த வண்டியில ஏகப்பட்ட வந்து பேட்ச் ஒர்க் நடந்துக்குடா, ஆனா இது உண்மையிலே நல்லா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. கப்பல்ல ஏகப்பட்ட லவ் இருக்குடா, இது ஏகப்பட்ட பாசத்தோட அந்த கப்பலை ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம. மெரைன் ஷிப்போ பைரட் ஷிப்போடா, அந்த ஷிப்பை பார்த்தாலே இது எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிடும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. இந்த ஷிப் உண்மையிலே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு அவரு. உசப் அதை கேட்டு சந்தோஷப்படுறான், ரொம்ப நன்றின்னு சொல்றான். என்னடா புதுவாளு நேவி கப்பலை பார்த்து சந்தோஷப்படுறோம்னு பார்த்தா பைரட் கப்பலை பார்த்து சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்க இருந்து பார்த்து ஒரு பெரிய ஆபீசர் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உசப் பக்கத்துல வந்து நிக்கிறான். கமாண்டர் ட்ரேக், நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க, கடைசியா கொடுத்தீங்களே ஒரு ஷிப், அதை சரி மட்டும் பார்க்க வந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ உள்ள ஷிப் நல்லா ஹேண்டில் பண்றாங்க, ஆனா ஏகப்பட்ட டேமேஜை கொண்டு வராங்க, இருந்தாலும் நாங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நான் பேசிக்கிட்டே இருக்கிறதுல உசப் அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கான். நான் உங்களை ஒன்னும் தேடி வரல, உங்களுக்கு பின்னாடி இருக்கான அவனை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. எந்த யூனிட்ல வந்துடா நீ வந்தன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த யூனிட்டா, நான் 18 யூனிட்ஸ் சொல்றாங்க. 18 யூனிட்டா அப்படின்னா ஸ்னைப்பர் யூனிட்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. மெயின்டெனன்ஸ் சோல்ஜர் மட்டும் தான் இங்க வரணும், நீ எதுக்குடா இங்க வந்தோம்னு சொல்லிட்டு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மறந்துட்டேன் சார், அதனால ஸ்னைப்பர் யூனிட்டுக்கே போறான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் ஒன்னும் அவசியமே கிடையாது, இவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீ என்ன பண்ணியா, டே யூனிட் 18 ஒன்னு ஸ்னைப்பர் டீம் ஒன்னும் கிடையாடா, அது ஒரு சப்ளை யூனிட் தான்டா, வேற எதுவுமே கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான், நான் சப்ளை யூனிட் தான் வந்தேன்னு சொல்றான். பார்த்தா உசப்ப லாக் பண்ணிட்டானுங்க அவனுங்க. ஆனா அந்த சோல்ஜர் சடனா பார்த்து அந்த ஷிப் ரிப்பேர் பண்ற கத்த ஆரம்பிச்சிட்டாரு. டே எவனோட ரத்தம் இங்க சிந்த கூடாடா, இது எனக்கு புனிதமான இடம்னு சொல்லிட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. சோட பின்னாடி எடுங்க, அவனை அரெஸ்ட் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். பார்த்தா உசப்பை லாக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டானுங்க. சார் இவனும் முகிவரா குரூல ஒருத்தனா தான் இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க. டே நீ முகிவரா குரூல உள்ளவனாடா, உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. அது சீக்ரெட்னு சொல்றான் உசப். பைரட் ஷிப் இடத்துக்கு நீ எதுக்குடா போனன்னு சொல்லி கேக்குறாரு. எல்லாத்தையும் சீக்ரெட்னு சொல்றான். நம்மளால எதையுமே சொல்ல மாட்டேங்காம. சார் இவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. டே புதுசா இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆபீசர் வந்திருக்காரு, அது உனக்கு தெரியுமா, அந்த ஆபீசரா இந்த ஆபீசரா இருந்தா என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவரோட நேச்சரே வந்து யாரும் சொல்லாம இருக்கிறது அவர் நேச்சரு, அவரா இருந்தா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கதையை மட்டும் உசப் கேட்டுட்டான். இந்த முட்டாள பார்த்தா அப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே அப்பனா என்ன
என்ன யாரு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களாடா? சரிடா, அப்ப நான் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உசப் பெரிய கெத்தா பேச ஆரம்பிச்சிட்டான். அந்தாண்டா ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் நேவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வந்திருக்கேன், கேப்டன் உசப்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரான்ச் 8ல எது இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கான்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்திருக்கேன். எதுவும் தப்பு பண்ணீங்கன்னா உங்களுங்கிறது தூக்கி அடிக்க தாண்டா நான் வந்திருக்கேன். இதாண்டா என்னோட கதைன்னு சொல்றான். என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு எல்லாருமே மிரண்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் பாக்கிய முட்டாள் மாதிரி இருக்கான், இவன் எப்படிடா கேப்டனா இருப்பான்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்னது முட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு உசப் மிரட்டிக்கிட்டே முன்னாடி வரான். ஒரு சீனியர் ஆபீசரை பார்த்தாட இப்படி பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு சடனா கமெண்டர் சொல்றாரு, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்க வரல வந்து உங்களை அழைச்சிருந்திருக்கணும், அது பண்ணாம விட்டதுக்கு நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜோனத்தன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் வாரான், சார் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் இங்க வந்துட்டாங்க, மேஜர் ஷெப்பர்டு வந்திருக்காங்கன்னு சொல்றான். பார்த்தா உசப் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் மேஜர் ஷெப்பர்டு வந்தோடனே உசப் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரடா மேஜர் ஷெப்பர்டுன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா ரோபின் வந்து நின்னுக்கிட்டு இருக்கா. கமாண்டர் ஜோனத்தன் உங்களை மீட் பண்ணதுல சந்தோஷம் சொல்றாங்க அவங்க. நம்ம ரோபின் எங்கடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு உசப் மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். மேஜர் நீங்க இங்க வருவீங்க நினைச்சு கூட பார்க்கல, நேவர் இன்னைக்கு நீங்க வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். உசப் நான் தான் கேப்டன் உசப், இன்ஸ்பெக்ஷன் டிவிஷன்ல இருந்து வந்திருக்கேன், என்னை மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். மேஜர் ஷெப்பர்டு இவனை பாத்துறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜோனத்தன் நான் இவனெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா, இவனை தூக்கி போட்டு அடைச்சு வைங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க எதுனாலும் பண்ணுங்கன்னு சொல்றானுங்க அவனுங்க. உசப்பையும் தூக்கி போட்டு அடைச்சிட்டாங்க. அது ஜோரோட ரூம்ல தான் தூக்கி அடைச்சு வச்சிருக்காங்க. ராபின் நம்மள கை கழுவிட்டா, அவன் ஏன் இப்படிலாம் பண்ணான்னு சொல்லிட்டு ராபினுக்கு தாண்டா நன்றி சொல்லணும்னு சொல்றான். ஜோரோ எதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடைச்சு வச்சா நீ ஏன் கூட தான் வைப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும், அதுக்காண்டி தான் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அப்பனா என்னை நல்லதுக்கு தான் பண்ணிருக்காளா, நான் தான் தேவையில்லாம பண்ணிட்டானு சொல்லிட்டு உசப் யோசிக்கிறான். ஆனா கண்ணை தூக்கி வைக்கிறாங்க. இது என்னடா சேஃபான பிளேஸ், கண்ணை வச்சுக்கலாம் நிக்கிறான்னு சொல்லிட்டு உசப் முழிக்கிறான். ராபின் வந்தவா அங்க இருக்க மேப் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கா, எப்படிங்கிறது தப்பிச்சு போலான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் லூஃபியும் சஞ்சயும் காட்டுறாங்க. டேய் ஜோரோ எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். டேய் ஒளிஞ்சு நிப்போன்னு சொல்லிட்டு சாஞ்சி பிடிச்சி இழுக்கான். கேப்டன் கொஞ்சம் பாத்துரு, நம்ம பார்த்துதான் மூவ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் கமாண்டர் ஜோனத் எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கான். முகிவாரா லூஃபி, அதுக்கப்புறம் ஒரு குக்கு வந்திருக்கான், ஒரு ஸ்வாட்ஸ்மனும் ஒரு லாங் நோஸும் வந்திருக்கானுங்க. ஒரு அது போக ஒரு நர்ஸும் ஒரு டாக்டரும் வந்திருக்காங்க. மொத்தம் 6 பேர் தான் இருக்காங்களா, இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முழிக்கிறான். மேஜர் ஷெப்பர்ட் இருக்காங்களா, அவங்க உண்மையான ஆளா இல்ல 7 பேர் தானான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரே சமயத்துல நான் புடிச்சு லாக் பண்ணிடலாமான்னு சொல்லிட்டு ஜோனத்தன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. மங்கி டி லூஃபி நீ என்னதான்டா பண்ணா காத்திருக்கன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருக்காரு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து எபிசோட் சந்திப்போம். மறந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்துடாதீங்க. See you, bye.